எலை ஆக்கங்கட்ட கூவை ஆக்கங்கட்ட கூவை எதுக்கு 2 வாட்டி ஆக்கங்கட்ட கூவன்னு சொல்லுதான் பையலா. எதுக்குன்னா இந்த திருச்சி சாதனை கிறுக்கு மெண்டல் பேவுள்ளைக்கு இந்த பதிவு கிறுக்கு மெண்டல் பேவில் திருச்சி சாதனா உனக்கு ஏதாவது கூறு இருக்கா, மண்டையில் ஏதாவது இருக்கா? நீ 2 பிள்ளை பெற்றவா தானே, உனக்கு ஆஸ்பத்திரியில் வச்சு உனக்கு அது கேட்கோ? உனக்கு அப்படி அதை கேட்கணுமோ? கூறு கட்ட குக்கரு என்னதை சொல்லணும்னு தெரில. இதில் வேறு பாட்டி ஆகிட்டுன்னு பெருமை இதில் வேறு பேசிக்கிட்டு இருக்கான். பெருமையில் வேறு நேரில் வந்து மண்டையில் நங்கு கொட்டிவிடும் பார்த்துக்கோ. கொட்டி கூரே இல்லை உனக்கு கொஞ்சம் கூட. ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்டு அங்கே பிள்ளையை கொண்டு பேறுகாலத்தை கொண்டு வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி போட்டிருக்கு. பேத்தி வேறு இருக்கா. காதில் ஹெட்செட்டை வாங்கி இப்போ பாட்டு கேட்டுக்கிட்டு என்னத்தை கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். அங்கே டாக்டர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. உனக்கு அது கூட கேட்க மாட்டேக்கு. உன் பிள்ளை தான் ஒரு வயிற்று வலின்னு சொல்லி ஒரு அழுது எந்திரிச்சு கூப்பிடுதுன்னா என்ன செய்வேன்? ஆஸ்பத்திரியில் ஹெட்செட் யாராவது கேட்பாங்களா? உனக்கு என்னத்தான் நான் சொல்லணும்னு தெரில சாதனா. ஒரு ஒரு என்னத்தான் சொல்ல போ. கொஞ்சமாவது ஒரு சென்ஸோடு நடந்துக்கோ. உனக்கு தான் கூறல, சின்னத்தரமாமனுக்கு கூறலன்னா இப்படி தான் இருப்பீங்களா? 2 பேருக்கும் கூரே கிடையாதா? ஹாஸ்பிட்டலில் அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல ஹெட்செட் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுபோல் இன்னும் பேர் ஒன்றால் உன் பிள்ளைக்கு இப்போ 1 வாரம் ஆஸ்பத்திரியில் இருக்கணும் நிலைமை போச்சு. எல்லாரும் ஆஸ்பத்திரி பேறுகாலத்துக்கு போனாங்கன்னா எப்பண்டா சாமி வீட்டுக்கு போவோன்னு இருக்கும். இப்போ ஒன்றால் உன் மகளுக்கு நீ மாத்திரை சரியாக கொடுக்கலையே, அந்த பிள்ளை எந்திரிச்சு நடக்காமல் இருக்கிறனால அந்த மாத்திரை சரியாக கொடுக்காதனால இப்போ அந்த பிள்ளைக்கு சரியாக நடக்க முடியல. அதனால் இப்போ 1 வாரம் ஆஸ்பத்திரியில் இருந்தே அவனு ஜாக்கிரதை சொல்லிட்டாங்க. இப்போ போச்சா என்னத்தை சொல்லன்னு எனக்கு தெரியல. இரு நான் வீட்டுக்கு வந்துக்கிட்டேன். இப்போ டெலிவரி ஆகிட்டலாம். அந்த பிள்ளையை வீட்டுக்கு கூட்டுருவல, நான் வீட்டுக்கு பிள்ளையை பார்க்க வருவோம்ல. நான் உன் பேத்தியை நான் பார்க்க வரேன். வரும்போது மண்டையை கொட்டி பிள்ளைய கொட்டு ஒன்றிய இரு. நான் சின்னத்தனமுனுக்கும் கூறல. என்ன ஒன்றே பெற்று வளர்த்தாங்க பிள்ளைய. ஒரு கூறுவாடாக இருக்க மாட்டேங்க. என்ன சாதனை 2 பிள்ளை பெற்றிருக்க, நீ ஒரு பாட்டி ஆகிட்ட. இன்னமும் ஒன்று சொல்லி தரணும். இதை பிள்ளைய ஒரு கேர்ஃபுல்லாக பாரு. பிள்ளை விஷயத்தில் ரொம்ப கவனம் வேணும். செல்லுகளை நோண்டிக்கிட்டு இருக்காது எப்போ பார்த்தாலும். என்னத்தை தான் ஊற்று செல்லை பார்க்க எனக்கு தெரியல. கூறுகட்ட குக்கர் சாதனை. பிள்ளைய நல்லா பாரு. நீ அது மாதிரி தான் ஆஸ்பத்திரியில் ஒரு பாயி விரித்து வெறுந்தையில் படுத்து நோயை எழுதிட்டு தொலைஞ்சிடாத. எதையும் சொன்ன மாதிரி ஆஸ்பத்திரியில் எல்லோரும் நோயாளி பேஷண்ட் எல்லாம் வருவாங்க. ஆஸ்பத்திரியில் சுத்தமாக அந்த பிள்ளையெல்லாம் தொட்ட வச்சானா அந்த சானிடைசராக அந்த இதை கையில் தடவிக்கிட்டு பிள்ளைய தொடு. சும்மா தொட்டுக்கிட்டு இருக்காது. பிள்ளைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடப்போகுது, உனக்கும் ஆகிடப்போகுது. முடிஞ்ச ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு படுத்துக்கோ. பிள்ளைக்கு மாஸ்க்கை போட சொல்லு. சும்மா போட்டுக்கிட்டு டீசெண்டாக இரு. ரைட் நண்பர்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நிலையில் சோசியல் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்க. நன்றி, வணக்கம்.